பரிசை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தாம இருந்தேன். ஆனா அதுக்குள்ள வேண்டாம். எதுக்கு என்கிட்ட எல்லாம் சொல்லணும்? எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லல்ல. என்ன சிவகாமி, அரிசி படைக்கிறியா? என்ன இப்ப சிரிக்கிறதுக்கு இருக்கு? இல்ல, ஊர்ல அரிசி படைக்கும் போது எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கினது ஞாபகம் வந்துருச்சு. வரும் வரும். உங்க அம்மா என்ன எதுக்கு தான் திட்டல? ஊருக்கு போனதுல இருந்தே திட்ட மட்டும் தானே செஞ்சாங்க. அப்படி ஓரமா போய் உட்காந்து சிரிச்சுக்கோங்க. என்ன சிவகாமி, கோவப்படாத. சரி, நான் இனிமேல் சிரிக்கல. எனக்கு ஒரே ஒரு டீ மட்டும் போட்டு கொடுத்தா நான் பேசாம உட்காந்து டீ குடிக்கிறேன். என்னது? டீயா? இப்ப வா. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன வீடா இல்ல டீ கடையா? உங்களுக்கு டீ போட்டு குடுக்கறதுக்குனே ஒரு ஆளை வேலைக்கு வைக்கணும் போல இருக்கு. அப்படி சொல்லு. எங்க அம்மா சொன்னது அப்ப சரிதான். உனக்கு வேலை செய்ய கஷ்டமா இருக்கு, அதனால நான் என்ன கேட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி சொல்லி செஞ்சு தர மாட்டேங்கிற. யாருக்கு? எனக்கு வேலை செய்ய கஷ்டமா இருக்கா? உங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு நான் பார்த்து பார்த்து செஞ்சா பேச்ச பாரு. ஆமா. டேய் சரவணா, உங்க அம்மாவை பாடுறா. டீ கேட்ட போட்டு தர மாட்டேங்கிறடா. அப்பா, அத காலையிலேயே நிறைய டீ குடிச்சீங்கல்ல? ஆமா, நல்லதுக்கு தானே சொல்றாங்க. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. நீதான் அம்மா பிள்ளையாச்சே. மாமா, டீ தானே, நான் போட்டு தரேன். ஆனா இதுக்கப்புறம் கேட்க கூடாது, சரியா? கேட்க மாட்டேன். ஒரு நிமிஷம் மாமா. நல்ல ஸ்ட்ராங்கா சக்கரை தூக்கல போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. அம்மா, சந்தியா பரிசு வாங்கினதா நேத்தே உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா ஒண்ணு மாத்தி ஒண்ணு சூழ்நிலை சரியில்லாததால சொல்ல முடியலம்மா. மன்னிச்சிருங்கம்மா. என்கிட்ட எதுக்குப்பா மன்னிப்பு கேக்குற? உன் பொண்டாட்டிக்கு பரிசு கொடுத்திருக்காங்க, நீ கூட்டிட்டு போய் வாங்கியிருக்க. இதுல என்கிட்ட சொல்றதுக்கோ சொல்லலன்னு மன்னிப்பு கேக்குறதுக்கோ என்ன இருக்கு சொல்லு? இல்லம்மா, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கணும். அது ஊர்ல இருந்து இறங்கினப்பதான் அந்த நிகழ்ச்சி. நேரம் வேற இல்ல, அதான் அப்படியே அவசர அவசரமா. கைய கிழிச்சுக்கிட்டியா? சொல்லுடா. இல்லம்மா, அது என்ன அது வந்து? சரி, இப்ப கை எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு போ. யாரும் உன்னை குறுக்க விழுந்து தடுக்க போறதில்ல. உன் பொண்டாட்டி படிச்சு பரிசு வாங்கியிருக்கான்னா அது எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சாதனை தானே. அதுக்கு சந்தோஷமா சொல்லிட்டு போறதை விட்டுட்டு ஏன் நீங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா போகணும்? இனிமே எதுவா இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிட்டு செய்யறேம்மா. சரி, கடைலாம் எப்படி போகுது? ஆதி வேற இப்ப கடைக்கு வரதில்லல? ஆதி கடைக்கு ஒரு வாரமா தானம்மா வரான். அதுக்கு முன்னாடி நானும் சர்க்கரையும் தானே பாத்துக்கிட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இப்போதைக்கு பெரிய சீசன் ஒன்னும் இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கு. சரி சரி மாமா, இந்தாங்க டீ. ரொம்ப நன்றிமா. பாத்து வாய் சுளிக்கிறாம. டீய பார்த்ததும் எங்க இருந்துதான் வருமோ இந்த அழகான சிரிப்பு. சும்மா அத்தை, அரிசியை நான் வேணா பொடிச்சு கொடுக்கட்டுமா அத்தை? நீ அரிசி பொடைக்க போறியா? இந்த காலத்துல கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கே இதெல்லாம் தெரியறது இல்ல, அப்புறம் நீ எப்படி செய்வ? அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க ஊர்ல அரிசி பொடைக்கும் போது நான் பார்த்தேன் அத்தை. நான் வேணா முயற்சி பண்ணி பாக்குறேன், கொடுங்க அத்தை. சரி, இந்தா. நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன். பண்ணு. நல்லா பண்ணுமா. சூப்பருங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அரிசிய எப்படியாச்சும் நல்லா புடிச்சிருங்க. முயற்சி பண்றேங்க. என் வாழ்க்கையில முதல் தடவையா இன்னைக்குதான் இந்த வேலையை பண்றேன். பாப்போம்.
அன்னைக்கு அத்தை இந்த மாதிரி தாங்க புடைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் தூசி தனியா அரிசி தனியா வந்துச்சு. எனக்கு வரவே இல்ல. நமக்கும் எதுவும் தெரியலையேங்க. ஏதாச்சும் யோசிச்சு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். எங்க போறீங்க? ஏங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க புடிங்க, சொல்றேன். ஏங்க கொஞ்சம் இப்படி இப்படி புடிங்க. ம். ஏங்க எல்லா தூசியும் போயிடுச்சுங்க. சூப்பர் ஐடியாங்க, கலக்கிட்டீங்க. சரிங்க, அம்மா வரதுக்குள்ள நான் ஃபேன் எடுத்து வச்சிடுறேன். ம்? ஆ சந்தியா, ஓ, வேலை முடிஞ்சதா? அரிசி பொடிச்சிட்டியா? ஆ? ஆ என்ன வேலை முடிஞ்சதா? அத்தை. ஆ. பரவாயில்லையே, ஒரு தூசி கூட இல்லையே. இதுக்கு முன்னாடி நீ அரிசி பொடிச்சிருக்கியா? இல்ல அத்தை, இதுதான் முதல் தடவை. ஆ, ஆனா அரிசிய பார்த்தா அப்படி தெரியலையே. எல்லாமே சுத்தமா இருக்கு. ஷோ. அம்மா வேர்க்குதுமா, அதான் ஃபேனு. வேலை கத்துக்கணும், செய்யணுங்கிற ஆசை இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா எப்பவும் நம்ம கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்க முடியாதுமா. எந்த வேலையா இருந்தாலும் தனியா செய்ய கத்துக்கணும், அதுவும் முக்கியம். சரிங்க அத்தை. சரி, இந்தா இத உள்ள எடுத்துட்டு போய் வச்சிருப்போ. இதையும் வை. சரிங்க அத்தை. என்ன 3 பேரும் ஒண்ணா எங்க போயிட்டு வரீங்க? அவங்க 2 பேரும் கடத்தெருவுக்கு போயிட்டு வர்றாங்கம்மா. நான் நம்ம கடையில இருந்து வர்றேன். நீ கடைக்கு போறேன்னு சொன்னல, நான் மறந்துட்டேன். அது ஞாபகம் இல்லாம நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன். என்னம்மா, ஏதாவது வேலை இருக்கா? வேலை எல்லாம் இல்ல, அரிசி பொடைக்கணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். சரி, நான் புடைக்கிறேம்மா. முடிஞ்சிருச்சு. சந்தியாவே அரிசி பொடைச்சிட்டா. அரிசிய புடைச்சிட்டான்னு அத்தையே சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சா? இது சரியில்லையே. எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சுத்த. பார்த்து வாங்கிட்டு வந்தியா? எதையும் விட்டுட்டு வரலையே? எல்லாமே வாங்கியாச்சுத்த. இதோ இத உள்ள எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். சரி, அந்த பைய முதல்ல கொண்டா. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறேன். குடு. ஐயோ, செத்தோம். ஜெயில் வார்டன் மாதிரில செக் பண்ணுவாங்க. எப்படியாவது எஸ்கேப் ஆயிட அர்ச்சனா. கொண்டா. மல்லி ஏய் இருந்துச்சு. அர்ச்சனா, பைய குடு. என்ன யோசிச்சிட்டு இருக்க? அம்மா கேக்குறாங்கல்ல, எடுத்து குடு. என்னங்க, கழுவாமலாம் சாப்பிட கூடாதுங்க. திட்டு வாங்குனீங்களா? தக்காளி இருக்கு போதும். எனக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்கு இருக்கு. ஆ, பரவாயில்லையா அர்ச்சனா, இவ்வளவு பொருளை தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கா? தேறிட்ட போல இருக்கே. ரொம்ப மெச்சிக்காதடா. எல்லாம் என்னென்ன தரத்துல இருக்குன்னு ஒவ்வொன்னத்தையும் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அர்ச்சனா, என்ன அது? எதை சொல்றீங்க? இப்ப நீ எதையோ பின்னாடி ஒளிச்சு வச்சியே. அது அதான் உன் திட்டம் நடக்கலல.
நான் பாத்துட்டேன் கூடாத. என்னது அது? டேய் என்னடா அது? அம்மா என் மயில பாரு அது என்னன்னு. அது இந்தாங்கம்மா. என்னது இது? என்னது? என்னது இது? அது சாக்லேட் பவுடரு. என்ன அர்ச்சனா சாக்லேட்டா? சின்ன புள்ள மாதிரி பண்ணிட்டு இருக்க. சாக்லேட் இல்லங்க, சாக்லேட் பவுடர். அத பால்ல கலந்து குடிக்கணும். அம்மா சாக்லேட் பவுடர் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அண்ணி? வாங்கிட்டேன் பார்வதி. நீ அத்தை கிட்ட சொல்லவே இல்லையா? பாரு அத்தை என்ன புடிச்சு கத்துறாங்க. அப்போ நீதான் இதை வாங்கிட்டு வர சொன்னியா? ஆமாமா, வெறும் பாலை குடிக்கிறதுக்கு பிடிக்கவே இல்ல. இத மிக்ஸ் பண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்னு நான் தாமா வாங்கிட்டு வர நீ சொன்னேன். இவ்வளவு நாள் வெறும் பாலை தானே குடிச்ச? இப்ப என்ன பிடிக்காம போயிடுச்சா? என்னமோ இந்த வீட்ல எல்லாம் புதுசு புதுசா நடக்குது. எனக்கு சாக்லேட் டேஸ்ட்னா பிடிக்கும்மா, அதனால தாமா வாங்கிட்டு வர சொன்னேன். இத பாரு, பொம்பளை புள்ள இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும். பாக்குறதெல்லாம் பிடிக்கதான் செய்யும். ஆனா பிடிச்சதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைச்சா அப்போ நிம்மதியா வாழ முடியாது. ஆமா, விலை எவ்வளோ? அது அது அர்ச்சனா, ஒண்ணுதான் கேக்குறேன், விலை என்ன? 150 ரூபாய். ஐயோ, இத்துணுண்டு டப்பா 150 ரூபாயா? இவ்வளவு காசு போட்டு வாங்கி அப்படி நம்ம குடிக்கணுமா சொல்லு? இந்த மாதிரி ஆடம்பரமா வாழணும்னு ஆசை வந்துட்டாலே எல்லாம் தப்பாதான் போகும் பார்வதி. டேய் விடுறா, அவளுக்கு என்னவோ ஆசை. அவ கேட்டானே நான் தான் பணம் கொடுத்தேன். அதான் ஒண்ணு சொல்லணும்டா. நாளைக்கு இவ புகுந்த வீட்டுக்கு போய் இப்படி ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டா, பொண்ணை இப்படி வளர்த்திருக்கீங்களேன்னு நம்ம கிட்ட தானே வந்து கேட்பாங்க. அதெல்லாம் அவ சரியாதாம இருப்பா. நம்ம வீட்டுல உரிமையா என்கிட்ட தானே கேட்டா. நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இப்படியெல்லாம் இருக்க முடியும். இப்படி இழகுன மனசோட நீ இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல நிறைய பேரு நிம்மதியா அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல முடியும்? உன் பாடாச்சு, உன் தங்கச்சி பாடாச்சு. அத்தை அது கொடுங்க அத்தை, நான் பார்வதிக்கு பால்ல அது கலந்து கொடுக்குறேன். என்னமோ எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் சரியா படலப்பா. இத நான் பொட்டலத்துல கொடுத்துருக்கேன், லூஸ்ல கொடுக்காம. ஐயோ அர்ச்சனா, நீங்க இத பாக்கலையா? என்னாச்சு சந்தியா? இது எக்ஸ்பைரி ஆயிருக்கு. எக்ஸ்பீரியா? அப்படின்னா இந்த டப்பால ஒரு தேதியை போட்டிருப்பாங்க. அந்த தேதி வரைக்கும் தான் இதை நாம யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல யூஸ் பண்ணா அது உடம்புக்கு கெடுதல். கெட்டு போன பொருள் இது. அந்த தேதியை தாண்டி 10 நாள் ஆகுது. ஐயோ, அப்போ இவ கெட்டு போன பொருளை வாங்கிட்டு வந்திருக்காளா? ஒரு சின்ன வேலையை கூட நீ ஒழுங்கா செய்ய மாட்டியா? 150 ரூபாய தண்டமா கொடுத்துட்டு வந்திருக்கா பாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதுக்குதான் இந்த டப்பா பாக்கெட்ல வர பொருளுங்களை எல்லாம் வாங்க வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னத்த பண்ண? வர வர என் பேச்சுக்கு தான் இந்த வீட்ல யாரும் மரியாதை கொடுக்கறதே இல்லையே. இதுல மட்டும் இல்லத்த, நாம வாங்குற எல்லா பொருளுக்குமே எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்கு. இதுலயே அந்த டேட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இது பாருங்க, எப்பவுமே நாம அதை பார்த்து தான் வாங்கணும். இப்ப இது என்னமா பண்றது? என்ன பண்றது? தூக்கி தான் போடணும். வேற என்ன பண்றது? அர்ச்சனா, உன் புருஷன் கிட்ட 150 ரூபாய் வாங்கி சரவணன் கிட்ட கொடுத்துரு. அம்மா என்னம்மா இதுக்கு போய்? நீ சும்மா இருடா, என் வயிறு எரியுது. 150 ரூபாய் கொடுத்து வாங்கி ஒரு வாய் கூட சாப்பிடாம அப்படியே தூக்கி போடணும். இல்லத்த, இது தூரம் எல்லாம் போட வேண்டாம். இது அந்த கடையிலேயே கொடுத்து புதுசா வர மாத்திக்கலாம். கடையில கொடுத்து மாத்திரதா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பாட்டில வேற பிரிச்சாச்சு. இதெல்லாம் இதுக்கு மேல மாத்திலாம் தர மாட்டாங்க. மார்க்கெட்ல இருக்கிற கடைக்காரங்களை பத்தி உனக்கு தெரியாது சந்தியா? ஆமா, உனக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும்ல. இது மட்டும் நல்ல பக்கனியா பேசுவா. ஆனா ஒரு பொருளை உனக்கு பார்த்து வாங்க தெரியல. இல்ல அர்ச்சனா,
இது அவங்க மாத்தி தந்துதான் ஆகணும். நுகர்வோர் சட்டத்துல அதுதான் ரூல்ஸ். நம்ம கடையில துணி எடுத்துட்டு போய் குடிக்கலன்னு பில்லோட கொண்டு வந்தா மாத்தி கொடுத்துருவோம். 4 நாளைக்கு கட்டிட்டு 2 தடவை துவைச்சு போட்டுட்டு வந்து கொடுத்தா எப்படி நீ மாத்தி கொடுக்க முடியும்? அப்படிதானே இதுவும் பிரிச்சாச்சு, அப்புறம் எப்படி நீ மாத்தி கொடுப்பாங்க? ஏன்னா அவங்க இந்த பொருளை எக்ஸ்பைரி டேட் தாண்டி வித்திருக்காங்க. இது சட்டப்படி குற்றம். மாத்தி தர மாட்டேன்னு எந்த கடைக்காரங்களும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. நான் ஏதோ தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன், தப்புதான். ஆனா 100 ரூபாய் பந்தயம் வேணும்னாலும் கட்டுறேன். இத மாத்தி தரவே மாட்டாங்க. 150 ரூபாய் தண்டம் கொடுத்தது போதாதுன்னு 100 ரூபாய் பந்தயம் வேற கட்டுறியா? ஐயோ ஐயோ, ஒரு வீட்டு மருமக இந்த லட்சணத்துல இருந்தா குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அர்ச்சனா, அந்த பில் இருக்குல்ல, அது கொடுங்க. அதுல போன் நம்பர் இருக்கும், நான் இப்பவே கால் பண்ணி கேக்குறேன். இந்தா, கேளு. உங்க கடையில இப்ப கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுல சாக்லேட் பவுடர் மட்டும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதை நான் கொண்டு வரேன், மாத்தி கொடுத்துருங்க. அம்மா, அந்த பேக்கிங்க பிரிச்சிட்டீங்களாம்மா? ஆமாங்க, இப்பதான் பிரிச்சோம். ஆனா உள்ள இருக்க பொருளை நாங்க யூஸ் பண்ணல. டேட்டை பார்த்த உடனே உங்களுக்கு நான் கால் பண்ணிட்டேன். என்னமோ ஒண்ணு, பேக்கிங்க பிரிச்சிட்டீங்கல்ல, திருப்பி வாங்க மாட்டோமா? ஹலோ, பிரிச்சா என்னங்க? எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி நீங்க வித்திருக்கீங்க. மாத்தி தர மாட்டேன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? இப்ப வக்கனையா பேசுங்க. வாங்கும்போது கவனிக்காம வாங்கிட்டு இப்ப ஏமா எங்க உயிர் எடுக்கிறீங்க? கவனிக்காம வாங்கினது எங்க தப்பு தாங்க. கஸ்டமருக்கு தரமில்லாத பொருளை வித்தது உங்க தப்பு. அதுக்குரிய நல்ல பொருளை நீங்க மாத்தி தரணும், இல்லனா அந்த காசை நீங்க திருப்பி கொடுக்கணும். இததான் நுகர்வோர் சட்டம் சொல்லுது. இது பாருங்க, உங்க கடையில இப்ப 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்த பில், அந்த சாக்லேட் பவுடர், இப்ப பேசிட்டு இருக்க போன் கால் ரெக்கார்ட் எல்லாமே இருக்கு. நீங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்க, நான் கன்சியூமர் கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். இதுக்கு போய் ஏமா கோர்ட் அதுன்னு பேசுறீங்க? நீங்க நேர்ல வாங்கம்மா, நான் மாத்தி தரேன். அதானே, உங்களுக்கு எல்லாம் பேசுற வகையில பேசினாதானே புரியுது. சூப்பர்மா. என்னாச்சு? ஒத்துக்கிட்டா ரத்து. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, எப்படிங்க ஒத்துக்கிட்டாரு? அதான்டா சந்தியா, கோர்ட்டுக்கு வா, கேஸ் அது இதுன்னு கதற விட்டால. அப்புறம் அர்ச்சனா, மறக்காம அந்த 100 ரூபாய சந்தியா கிட்ட கொடுத்துரு. ஏங்க, இதுக்கெல்லாம் கோர்ட்ல கேஸ் போட முடியுமாங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இதுக்காக தனியா ஒரு கோர்ட்டே இருக்கு. நாம வாங்கின பொருட்கள்ல கலப்படம் இருந்தா, அநியாயமான விலைக்கு வித்தா, தோ இப்ப வாங்கின மாதிரி கெட்டு போன பொருள்னு தெரிஞ்சே வித்தாங்கன்னா நாம அந்த கோர்ட்டுக்கு போலாம். அந்த பொருளால நமக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நஷ்ட ஈடு வாங்கி கொடுப்பாங்க. கோர்ட்டு கேஸ் இப்படி எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? நாம இப்படி யோசிக்கிறதுனாலதான் அத்தை நிறைய பேரு ரொம்ப தைரியமா தப்பு பண்றாங்க. நம்ம கடையில கெட்டு போன பொருள்லாம் விக்கிறது இல்லைங்க. ஆனா இதுக்குன்னு இப்படி ஒரு சட்டம் கோட்டெல்லாம் தனியா இருக்குன்னு இப்பதாங்க தெரியுது. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அம்மா, நான் மார்க்கெட்டுக்கு தான் போறேன். சந்தியா கூட்டிட்டு போய் அதை மாத்திட்டு சரி, வந்துடுவா. போயிட்டு வா. மயில எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சு உள்ள வச்சிரு. அர்ச்சனா, வாங்க. பார்த்து தனித்தனியா வை. காய்கறி எல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வை. எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடாத. புருஷனும் பொண்டாட்டியும் ஏதாச்சும் காரணத்தை சொல்லி நல்லா ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க. ச்சே, இவங்க கிட்ட நல்லா அசிங்கப்பட்டுட்டேனே.